கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். சில வேளைகளில் கடன் நெருக்கடி நம்மை நெருக்கும்போது தேவன் நம் மன்றாட்டை கேட்பார். ஒரு ஏழை விவசாயி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். தனது பிள்ளைகளின் படிப்புக்காக அந்த கிராமத்தின் ஜமீன்தாரிடம் கடன் பெற்றிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல கடன் தொகையை அவரால் செலுத்த முடியவில்லை. கடன் தொகையை செலுத்த வேண்டிய நாளும் வந்தது. என்ன செய்வது? ஏதாவது வழி இருக்கிறதா என எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். யாரும் உதவ முன் வரவில்லை. ஜமீன்தாரின் கோபம் தன் வீட்டையும் தன் வம்சத்தையும் அழித்துவிடும் என்பதை உணர்ந்த ஏழை விவசாயி இறைவனின் பாதத்தில் வீழ்ந்து தன் கஷ்டங்களை பாரத்தை வைத்து ஜெபித்தார். மறுநாள் பலவித சிந்தனையோடு கலக்கத்தோடு ஜமீன்தாரின் முன்பாக வந்து நின்றார். ஜமீன்தாரின் கடினமான முகத்தை பார்த்த விவசாயி இரு கரம் கூப்பி, கண்ணீர் மல்க, ஐயா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், தயவு செய்து இந்த அடிமைக்கு கருணை காட்டுங்கள் என்று அழுது புலம்பினார். இதை பார்த்து ஜமீன்தாரின் உள்ளம் உடைந்தது. தான் கடன் வாங்கி கட்ட முடியாத போது தன் எஜமான் மன்னித்து கடனை செலுத்த வேண்டாம் என்றதால் இன்று உழைத்து உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்று உணர்ந்து உடனே விவசாயி மனிதரை அழைத்து, உன் கடன் தொகையை இனி நீ செலுத்த வேண்டிய அவசியமில்லை, இனி நீ பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்றார். அந்த ஏழை விவசாயி மகிழ்ச்சியோடு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சாலமன், என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற மன்றாட்டை கேட்டருளும் என ஜெபிக்கிறார். உபாகமம் 10:10 இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அழிவை காணக்கூடாமல் இறைவனிடம் மன்றாட்டை வைக்கிறார். அதை கேட்டு இஸ்ரவேலரை அழிக்காமல் விட்டுவிட்டார். ஆம் என கண்பானவர்களே, இன்று நாம் நம் பிள்ளைகளின் பாவம், சாபம், அக்கிரமத்தால் நம்மை தேவன் அழிக்காமல் இருக்க அவர் சமூகத்தில் நம் விண்ணப்பத்தை, மன்றாட்டுகளை வைத்து ஜெபிக்க வேண்டும். நம் மன்றாட்டை கேட்டு நம்மேல் கர்த்தர் மனம் இறங்குவார். நம் தேவைகளை சந்திப்பார், வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளை மன்னிக்க, ஏழைக்கு இறங்க எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாருங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பிலே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.